யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே நீ இங்கதான் இருக்கணும். மல்லியா உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த நிமிஷத்துல இருந்து அவ செத்துட்டுதான் நினைச்சுக்க. சிவானியா என் கூட இருந்துதான் ஆகணும். இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேல? இருக்க மாட்டேல? நான் உனக்கு வேணாம்ல? சிவானி, சிவானி இங்க பாருமா. நான் வினோ, வினோ வேண்டாம். என்ன பண்ற நீ? ஐயோ வேண்டாம் வினோ, சொன்ன கேளு. ஐயோ விடுங்க, எடுக்காதீங்க, எரியட்டும். அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். என் கூடவும் இருப்பா. வினோ நீ ரொம்ப தப்பு பண்ற வினோ. ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? சொன்னா போயிடுவியா? என் மேல உனக்கு பாசம் இல்லையா? நான் உன்னை விட்டு போக மாட்டேன், வீட்டை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம்ல. என்னை விட எங்க அம்மா கவலைப்படுறதுதான் உனக்கு முக்கியமா? உனக்காக தானே நான் எல்லாரும் வேணாம்னு முடிவு எடுத்தேன். எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா? அப்ப நான் உன் தங்கச்சி இல்லையா? தனியா கஷ்டப்பட்ட பரவாயில்லையா? எனக்கு யாரு இருக்காங்கன்னு யோசிக்க மாட்ட? நீ என்ன பிரிஞ்சிருந்தாதான் நான் புரிஞ்சுப்பேனா? உனக்கு தெரியாது நான் உன்னை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு. சரி போ, ஆனா நீ கண்டிப்பா வருவ. என்னை விட்டு உன்னால இருக்க முடியாது. அப்படி நீ இருந்தனா நான் உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன். நான் அப்பவே சொன்னேன், நீதான் இது குழந்தைங்க பிரச்சனை, நாம தலையிட வேண்டான்னு சொன்ன. இப்ப பாரு பிரச்சனை எங்க வந்து நிக்குதுன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அவனை எங்கன்னு போய் தேடுறது? அவ்வளவு வாயை திறக்க மாட்டேங்கிறாள. தேட வேண்டாம். என்ன மைதிலி பேசுற? அந்த பையன் நம்ம வீட்டுல இருந்திருக்கான். நாளைக்கு அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம தான் பதில் சொல்லணும். எனக்கும் புரியுது. அவன் இங்க இருந்து போனதுல எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அம்முக்கே விருப்பம் இல்லாதப்போ கம்பல் பண்ண வேண்டாமே. அவ சின்ன பொண்ணுமா? அவ சொன்னதுக்கா நாம தேடாம இருக்க முடியுமா? நான் அம்முக்காக மட்டும் சொல்லல, எனக்கும் விருப்பம் தான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல. அவனை நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன். என்கிட்ட ஏன் சொல்லாம போனா? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் நிலைமை எனக்கு புரியுது மைதிலி. அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியாது. அந்த பையனோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் அங்க போய் என்ன பண்ணுவான்? அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு புரிய மாட்டேங்குதே. திவா, நான் சொல்றத கேளு. அவன் கண்டிப்பா அம்முவை விட்டு போக மாட்டான். மறுபடியும் வருவான். நீ எங்கேயும் போய் தேட வேண்டாம். அவன் வரப்போ அம்முவோட மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கும். இப்ப என்னதான் பண்றது? அம்மா கிட்ட பேசிட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலையை பாரு.
ஆனா ஒரு விஷயம் மைதிலி, இந்த குழந்தைங்க விஷயத்துல நீ தப்பா நடந்துக்கிறோன்னு தோணுது. எனக்கு அம்மு விஷயத்துல வேற எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு அம்மு முக்கியம், அவ்வளவுதான். அம்மு, அருண் நம்மளை விட்டு ஏன் போனா? இல்ல உன்கிட்ட சொல்லிட்டு போனானு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அத பத்தி யோசிச்சு நீ கன்ஃபியூஸ் ஆகாத. அவன் கண்டிப்பா மறுபடியும் வருவான். உன்னை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் ஒண்ணும் வர வேண்டாம். நீ அவன் மேல கோவமா இருக்க. இத பாரு, அதையெல்லாம் மறந்துட்டு நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடியாக. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீ தானே ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட. அதுக்காக தானே கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி எல்லாம் ரெடி பண்ணோம். இப்ப ஏன் போக மாட்டேங்கிற? இத பாரு, அருண் வந்துருவான். நான் அருண் இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அன்னைக்கு நீ தானே அருண் போனா போட்டோன்னு சொன்ன. இப்ப அவன் இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? அப்படிதான், நான் இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏய் அம்மு, இத பாரு மைதிலி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அம்மா வளர்த்து ஆளாக்குறது ரொம்ப கஷ்டமா. எனக்கு என்னமோ அவளை சமாளிக்க முடியும்னு தோணல. அவளை யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுல ஒப்படைக்கிறதா நல்லது. ஏன் இப்படி பேசுற தேவா? அவ அருண் இல்லாததுனால தானே இப்படி நடந்துக்கிறா. மைதிலி, குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்னு ஒரு புள்ளைய வளர்க்கலனாலும் எனக்கு தெரியும். இவ கொஞ்சம் அப்நார்மலா இருக்காளோன்னு எனக்கு தோணுதுமா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவளுக்கு கோவம் வருது. ரொம்பவே அடம்பிடிக்கிறா. எனக்கு ரொம்ப அது சரின்னு படல. எல்லா பிள்ளைங்களுமே அப்படிதான் தேவா. இவளுக்கு பிடிச்சது எதுவும் கிடைக்காததுனால அப்படி நடந்துக்கலாம். ஆனா இவ நம்ம கிட்ட இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. நான் உன்னோட விருப்பத்துக்கு எதிரா என்னைக்குமே நடந்துகிட்டது இல்ல. நீ இந்த விஷயத்துல எந்த முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட இருக்கேன். ஆனா நாளைக்கு நீ எடுத்த முடிவு தப்பாயிடக்கூடாது. நான் ஏன் ஆரம்பத்துல இருந்து இந்த பசங்களோட பேக்ரவுண்ட் தெரியணும்னு சொன்னோம்னா இவங்களை நல்லபடியா வளர்க்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நான் அவளை பேசி சரி பண்றேன். நீ எனக்கு சப்போர்ட்டா மட்டும் இரு போதும். ஒரு 2 நாள் கழிச்சு அவ ஸ்கூலுக்கு போவா. அருண், எங்கடா போன? ஏன்டா எங்கிட்ட சொல்லாம வீடு விட்டு போன? உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் பேசி கிளியர் பண்ணிருப்பேன்ல. மைதிலி, இங்க வா, அருண் வந்துட்டான். சாரி, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். என்னை விட்டு போகாத.
நானே உன்னை போக சொன்னா கூட போகாத. நீ சொன்னாலும் நான் போயிடுவேனா? உன்னை விட்டு போய் நான் என்ன பண்றது? இங்கிருந்து போறேன்னு சொன்னேனே தவிர எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவன்னு. தெரியுதுல்ல, அப்படியே 2 நாள் சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டு இருந்த. அது இவன் இல்லன்னுதான். அதுக்காக அவ ஸ்கூலுக்கு கூட போகலடா. கேட்டதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா. இத பார், உங்க 2 பேருக்கு சேர்த்து சொல்றேன். உங்களுக்குள்ள சண்டை ஏதாவது நடந்துச்சுன்னா எங்க கிட்ட தான் சொல்லணும். நீங்களா அழுதுகிட்டு இந்த மாதிரி நடந்து கூடாது. என்ன புரிஞ்சுதா? மைதிலி, என்ன நீ எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? நீ தானே அருண் கண்டிப்பா வந்துருவான்னு சொன்ன. வந்துட்டான். பேசவங்கிட்ட. நான் எதுக்கு பேசணும்? அவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, கோவப்படுவாங்க, வீட்டை விட்டே போவாங்க. ஆனா நாம எதுவும் கேட்க கூடாது. ஏ, நம்ம கிட்ட சொல்லிட்டு போனோன்னு கூட தோணல. அவங்க கிட்ட என்னத்த பேசுறது? இனிமேல் நீங்களாச்சு மைதிலியாச்சு. இனிமேல் நான் தலையிடலப்பா. என்னமோ பண்ணுங்க. மைதிலியம்மா, சாரிம்மா. நாங்க இனிமே சண்டை போட மாட்டோம். உங்க மனசுல கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டோம். ப்ளீஸ் மைதிலியம்மா, எங்க சாரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒண்ணு சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். நாங்க என்ன பண்ணா உங்க கோவம் போவோம்? 2 பேரும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்புங்க. ரெண்டு பேரும் இந்த சண்டைய சாக்கா வச்சு ஸ்கூலுக்கு மட்டும் போட்டீங்க. தேங்க்ஸ் மைதிலியம்மா. பாலா, வா நம்ம ஸ்கூலுக்கு போலாம். நான் சொன்னல எல்லாம் சரியாயிடும்னு, பாத்தீங்களா? எல்லாம் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். ம், சரி போ, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற வழி பாரு. சரி. சொல்லு பிரசாத். அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? அங்கதான் வந்துட்டே இருக்கேன்டா. சரி வாங்க, சீக்கிரம் வாங்க. வந்துரு. மாப்பிள்ள, இந்தாங்க. மாப்பிள்ள, சிவானி கண்டிப்பா கிடைச்சிருவாளா? நீங்க வெளியில கிளம்புற நேரத்துல நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா வினோதினியோட நிலைமையும் குடும்ப நிம்மதியும் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படியாவது சரி பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்கு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட கோவமா பேசினேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கும் ஒரு ஆதரவு வேணும். நாம கோவமா பேசுறதுனால வினோதினி மாறிட போறதில்ல. அதனால நீங்க அப்படி பேசுனதுனால நான் கோவமா பேசிட்டேன். நானும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் தான் முயற்சி பண்றேன். ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது. அத்தை, நான் அவளோட மனநிலை சரியா இருக்கணும்னு நினைச்சு பேசிட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சிவானி கண்டிப்பா நமக்கு கிடைப்பா. எங்கம்மா கிளம்பிட்ட? காப்பகத்துக்கு போய் விசாரிச்சுட்டு வர போறேன். நானும் கவிதாவும் தான் போறோம். மாப்பிள்ள அங்கதானமா கிளம்பிட்டு இருக்காரு. நீ வேற எதுக்கு அங்க போற? மா, என் பொண்ணு எனக்கு வேணும். அவளை தேடி நான் தான் போகணும். வினோ, நான் ஆசிரமத்துல பேசி அவங்க கிட்ட விசாரிச்சு நான் சிவானிய கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு நீ வீட்டுல இரு. நான் இனிமே யாரையும் நம்ப தயாரா இல்ல.
வேணும்னா நான் உங்க கூட வரேன். ஆனா என்னை விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் முடிவா சொல்றேன், நானும் கூட வருவேன். இங்க பாரு வினோ, மாப்பிள்ள சொல்றது கேளுமா. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்து சும்மா பிரச்சனை பண்ணாத. நீ இப்ப இருக்கிற மனநிலையிலயும் உடல் நிலையிலயும் போறது எனக்கு சரின்னு படலம்மா. ஏமா நான் என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிறீங்க? என் பொண்ணை கூட்டிட்டு வரணுமா? அவ எங்கேயோ இருந்து கஷ்டப்பட விடக்கூடாதுமா. என்ன பிரசாத், என்ன பிரச்சனை? கிளம்பலாமா? மாமா, நானும் கூட வரேன். நீ எதுக்குமா? அதான் நானும் பிரசாதும் போறோம்ல. நாங்க விசாரிச்சு சிவானிய கண்டுபிடிச்சு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறோம். நான் இப்ப வரதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? போயிட்டு வந்து என்கிட்ட காரணம் சொல்ல முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? வினோதினி, உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை சமாளிக்கிறதுக்காக நான் சொல்லல. நாங்க சிவானிய தேடி போறோம். அங்க அவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாதுமா. கிடைப்பாங்கிற நம்பிக்கையோட தானமா போறோம். அங்க அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாம போற இடத்துல உன்னால எதையும் தாங்கிக்க முடியாதுமா. நீ வீட்லயே இரு. உனக்கு நான் எல்லா தகவலையும் போன் பண்ணி சொல்றேன். மாமா, என்ன பிரச்சனை இருந்தாலும் என் பொண்ணுக்காக நான் தாங்கிக்கிறேன். வாங்க. இவ்ளோ சொல்றாங்கல்லம்மா, கேளு. சிவானி கண்டிப்பா வருவா. அவ வருவான்னு சொல்லிதான் என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்க. நாங்க ஏமா உன்னை ஏமாத்த போறோம்? எங்களுக்கும் சிவானி கிடைக்கணுங்கிறது தானே விருப்பம். அவளை தேடி அலைஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். கிடைக்கல. இந்த தடவை கண்டிப்பா உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறோம். தயவு செஞ்சு நம்புமா. ஐயோ வினோ, அண்ணே அவளை விடுங்கண்ணே. அவ எப்போ அப்படிதான். டேய் விட்ரா, ஏன் டென்ஷன் ஆகுற? அவளோட பொசிஷன்ல இருந்து பார்த்தாலும் இது கஷ்டம் தாண்டா. பொறுக்க முடியாம தான் அவ இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்காத. அம்மா, நீங்க கொஞ்சம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கோங்க. தனியா எங்கேயும் வெளியே விட்டுறாதீங்க. நாங்க அப்பப்போ உங்களுக்கு போன் பண்ணி தகவல் சொல்றோம். சரிங்களா? வாடா, நீ வா. என்ன பண்ண கிளம்பாம உட்காந்துருக்க? ரெடி ஆயிடுறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. உனக்கு ஸ்கூலுக்கு வர பிடிக்கலையா? இல்ல, எனக்கு எங்க அப்பா ஞாபகமா இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போறேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவருக்கு நான் எங்க இருந்தாலும் படிச்சா போதும். ஏன்னா அவரோட கனவே நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிறது தான். உனக்கு தான் தெரியும்ல, அவருக்கு என் மேல அதிகமான பாசம்னு. என்னை படிக்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. அவரோட ஆசையை நிறைவேற்றணும். இப்ப கூட அவரு என் படிப்பை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. எங்க நான் படிக்காம அவரை மாதிரி கஷ்டப்படுவானோன்னு பயம். ஒரு தடவை நீ டியூஷன்ல சேர்த்து விட்டு நான் நிறைய மார்க் எடுத்த உடனே எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் சிவானி தான். அவளால தான் இன்னைக்கு இவன் நல்லா படிக்கிறான்னு நைட்டெல்லாம் தூங்காம சொல்லிக்கிட்டே இருப்பாரு.